சவுத் வெஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இத்தனை நாளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் குறித்து முழு விவரங்களை விவரிக்கக்கூடிய ஒரு தொடர போல்ஸ் கேன்டியன் அப்படின்ற பேர்ல ஆங்கிலத்துல நாம சவுத் வெஸ்ட் சேனல்ல பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நீங்க தமிழ்லையும் இந்த வீடியோக்களை பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சவுத் வெஸ்ட் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல நீங்க தொடர்ச்சியா இந்த தொடர ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகள் குறித்தும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில முதல் எபிசோடா தேனி மாவட்டம் குறித்து பேசலாம். அதாவது ஒரு தெற்கு மூலையில இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான மாவட்டம், கேரளா இடையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தை நினைச்சாலே அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகுகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை தாண்டி அரசியலாகவும் மிக முக்கியமான மாவட்டம். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். முன்னாள் முதலமைச்சர், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சொந்த மாவட்டம் தான் இந்த தேனி மாவட்டம். மதுரையில இருந்து 1990களில் பிரிக்கப்பட்டு இன்னமும் மதுரையை போலவே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்ப இன்னும் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை வந்து மதுரையோட பிரதிபலிப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அரசியலாகவும் அதே போல இயற்கை வளங்கள்லையும் வந்து முக்கியமான மாவட்டமா தேனி இருக்கு. ஸோ தேனியை பொறுத்த வரைக்கும் தற்போது 4 தொகுதிகள் மொத்தமா இருக்கு. அதுல வந்து முதல்ல ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம், பெரியகுளம், இப்படி 4 தொகுதிகள் இருக்கு. இந்த 4 தொகுதிகளையும் நம்ம ஒவ்வொரு தொகுதியா பார்த்துடலாம். மொத்தமா 11 லட்சம் வாக்காளர்கள் வந்து தேனி தொகுதியில இருக்காங்க. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வரைக்கும், ஒவ்வொரு தொகுதிகளிலும் 2 லட்சம் அப்படின்ற ஒரு கணக்குல இருக்காங்க. ஸோ முதல்ல ஆண்டிப்பட்டி தொகுதியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த தொகுதி வந்து உண்மையாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சீட்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நின்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நின்றுருக்காங்க. ரொம்ப நாளா வந்து ஏடிஎம்கேட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீட் அப்படின்னே வந்து ஆண்டிப்பட்டிய சொல்லலாம். ஆனா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கேல ஏற்படக்கூடிய முக்கியமான பிரிவினைகள், அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் பண்றாங்க. அதுல அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா தேனி மாவட்டம் தான். அதுலயும் அதிமுகவுக்கு இந்த ஒரு நிலைமை வந்ததுல அதிகமா யாருக்கு நல்லது நடந்துச்சுன்னா திமுக தான். காரணம் என்ன, கிட்டத்தட்ட 3 சீட்டு வந்து திமுக அந்த நேரத்துல இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க. 2019 நடைபெற்ற இடைத்தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் திமுக இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அதிமுக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது டிஎம்கேல இருக்காரு. டிஎம்கேவோட தேனி நாடாளுமன்ற தொகுதி எம்பியாவும் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாம இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறது முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்துல இருக்காங்க. அதனோட விளைவா தங்க தமிழ்ச்செல்வன் இந்த பக்கம் வந்ததுனால திமுக 2019 மட்டும் இல்ல 2021 சட்டமன்ற தேர்தலையும் இந்த தொகுதியை கைப்பற்றிட்டாங்க. இப்ப ஏடிஎம்கேல நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்னும் இந்த பிரிவினைகள் இருக்கனால, அதாவது ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தலைமையிலான உரிமை மீட்பு குழு, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவர்கள்லாம் வந்து தனித்தனியா இந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுனால ஆண்டிப்பட்டி தொகுதி மட்டுமல்லாமல் தேனி முழுக்கவே வந்து இப்ப இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் அந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது திமுகவுக்கு சாதகமா இருக்கு. 2வது தொகுதி பெரியகுளம். 2019 வரைக்கும் அதிமுக கையில இருந்த இந்த சீட்டு கடந்த 2 தேர்தல்கள், இடைத்தேர்தல் அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வசம் வந்திருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இதுதான் ஒட்டுமொத்த தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில 35% அதிகமாக பட்டியலினத்தை சேர்ந்த மக்களும், 30% வந்து முக்குளத்துறை சேர்ந்த மக்களும், அதுக்கப்புறம் வந்து இதர பிரிவினை சார்ந்த மக்களும் இருக்காங்க. அதிமுக ஏற்பட்ட பிரிவினைனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எந்த பிரிவு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம்? ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான பிரிவா, ஓபிஎஸ் தலைமையிலான பிரிவா, அல்லது டிடிவி தினகரன் தலைமையிலான பிரிவான்ற இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து, சரி ஸ்டெடியா இருக்க திமுக தேர்ந்தெடுக்கலாம், அவங்க நமக்காக நிற்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தங்க தமிழ்ச்செல்வனையும் மற்ற சமூகங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களையும் முன்வைக்கிற வேலைய திமுக கரெக்டா செய்யறதுனால அவங்களுடைய இந்த சமூகங்களுடைய ஆதரவு பெரும்பான்மையா திமுக கிடைக்குது. அதனோட விளைவா இந்த சீட்டுமே வந்து 2019 இருந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவான சீட்டா இருக்கு. மேபி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 அணிகளும் சேர்ந்தா வேணா அதிமுக ஏதோ ஒரு பலன் கிடைக்கலாம். ஆனா 3 அணிகளுமே தெளிவா சொல்லிட்டாங்க, இவரை ஒவ்வொரு மாறி இவங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வச்சா நாங்க வரமாட்டோம்னு சொல்லி 3 பேரும் தனித்தனியா சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரிதான் தெரியுது. அதுக்கு அடுத்த தொகுதி
அடுத்ததா போடி நாயக்கனூர். இங்கதான் நம்ம ஓபிஎஸ் முக்கியமான நபரா இருக்காரு. அவர் வந்து இந்த இடத்துல தோத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருமே ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால அவருக்கு இந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஆதரவு மிக வலுவா இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டியது, இந்த முறை அவரு அதிமுகவுடைய ஆதரவு இல்லாம களமிறங்கணும். அப்படி களமிறங்கும் போது ஃபைட் இன்னமும் கஷ்டமா இருக்கும், டஃப்பா இருக்கும். ஏன்னா வந்து அதிமுகவே 3 அணிகளா பிரிஞ்சிருக்கின்றப்ப இது இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த தேர்தல் வந்தாதான் இந்த அணிகள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியும். அதை பொறுத்துதான் ஓபிஎஸ் குறைந்தபட்சம் இந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெற போறாரா இல்லையான்றத வந்து கணிக்கக்கூடிய தேர்தலா 2026 இருக்கும். அந்த தேர்தல்ல தோல்வி பெற்றுட்டாங்கன்னா ஓபிஎஸ்க்கு அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்குன்றதுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. கடைசியா கம்பம் தொகுதி. இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறது முக்குளத்தூர் மக்கள் தான், தேனியில இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை போலவே. ஆனா இன்னும் முக்கியமா டாமினண்டா இருக்கக்கூடியவங்க ஒக்காலிகா கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பா திமுகவுடைய ராமகிருஷ்ணன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் தான் இப்ப இங்க எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அதுக்கு அடுத்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களும் கணிசமான தொகையில இந்த தொகுதியில இருக்காங்க. இந்த தொகுதியிலும் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகள்னால ஏற்பட்ட குழப்பம் வந்து திமுகவுக்கு ஃபேவரா செயல்பட்டு இருக்கு. ஆனா இந்த தொகுதி தொடர்ந்து ஸ்விங் சீட்டா தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு முறை அதிமுக ஜெயிச்சா இன்னொரு முறை திமுக ஜெயிப்பாங்க, இப்படி மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா தற்போது திமுக கிட்ட இந்த சீட் இருக்கு. மேபி அடுத்த 2026 எலெக்ஷன்ல அதிமுக வரலாம். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுகவிற்கு ஒரு சாதகமா இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஸோ ஒட்டுமொத்தமா தேனியை பார்த்தோம்னா இந்த சமூக வாக்குகள் மட்டும் இல்லாமல் தேனியில லோக்கல் இஷ்யூஸும் நிறைய இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு முல்லை பெரியாறு பிரச்சனைன்றது மிக நீண்ட காலமா இருக்கு. இதனால விவசாயம் பாதிக்கப்படுறத ஆரம்பிச்சு இந்த ஒரு பதட்டமான சூழல் இருக்க வரைக்கும் ரொம்ப நாளா இந்த பிரச்சனை நீடித்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா மக்களுக்கு அடிப்படை தேவைகள் வசதிகள்ல நிறைய குறைபாடுகள் இருக்கு. குறிப்பா சாலை வசதிகள்ல குறைபாடுகள் இருக்கதா மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இல்லாத ஒரு மாவட்டம் இது. பெரிய அளவுல நவீனப்படுத்தப்படாத ஒரு மாவட்டம். வேலை வாய்ப்பும் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஒருவேளை திமுகவால் இந்த கோரிக்கைகளை ஒரு பாதி அளவாவது நிறைவேற்ற முடியுது அல்லது அதை பேச முடியுது அப்படின்னு சொன்னா அவங்க தங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய ஆதரவை வந்து தக்க வச்சுக்க முடியும். ஆனா வந்து உண்மையாலே சொல்லணும்னா அதிமுகவினுடைய பிரிவினை அப்படின்றது அதிகமா ரொம்ப வெளிப்படையா வந்து திமுகவுக்கு ஆதரவா இருந்த ஒரு மாவட்டம் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு சொன்னா அது தேனி தான். அதை வந்து அதிமுக கன்சிடர் பண்ணா மட்டுமே வந்து மீண்டும் தேனிக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழி கிடைக்கும், இல்ல மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையற்று எந்த அணி கூட போறதுன்னே தெரியாம குழப்பத்துல இருக்காங்கன்றதுதான் களத்துல நாம பார்த்த விஷயம். அதிமுக அதை மாற்றிக்கொள்ளாமல் திமுக தற்போது பெற்றக்கூடிய ஆதரவை வந்து திரும்ப பெற முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது வைத்திருக்கக்கூடிய ஆதரவை வைத்திருந்தாலே போதும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா செய்ய தேவையில்லை, வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோரிக்கைகள்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. தேனியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த ஒரு மாவட்டத்தினுடைய இது போன்ற முழு விவரங்களோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.